இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மல்டி ஸ்பேன் டிஜிட்டல் அம்மீட்டர் மாடல் நம்பர் AB14. இது ஏசி கரண்ட் மட்டும்தான் மெஷர் பண்ணும். அப்புறம் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணி தான் மெஷர் பண்ண முடியும். நார்மலாக ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் சீரியலாக கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒயரிங் வெறும் சிம்பிள் தான். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா பேசிக் 230 வோல்ட் ஏசி சப்ளை கொடுக்கணும், லைன் அண்ட் நியூட்ரல். அண்டு A1 A2 டெர்மினலில் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட S1 S2 கூட கனெக்ட் பண்ணணும். S1 S2 என்னென்னா செகண்டரி வைண்டிங்கோட 2 நோடு. ஸோ செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அப் அண்ட் டவுன் 2 பட்டன் இருக்கும். 2 பட்டனும் சைமல்டேனியஸாக 3 செகண்ட்ஸ்க்கு ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணால் PCTன்னு காட்டும். PCTனா ப்ரைமரி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இப்போது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் எடுத்திருக்க கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஸ்பெசிஃபிகேஷன் 30/5 கரண்ட் ரேஷியோ. ஸோ PCTயில் ப்ரைமரி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் 30யும் செகண்டரி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் 5ம் கொடுக்கணும். ஸோ PCTயில் 30 கொடுக்குறேன். அண்டு மறுபடியும் 2 பட்டனையும் அப் அண்ட் டவுன் பட்டனை சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணனா 3 செகண்ட்ஸ்க்கு SCT வரும். ஸோ இதில் by 5 கொடுக்கணும். 5 கொடுக்குறேன் இன்புட்டாக. இப்போது பேக் டு த மெயின் டிஸ்பிளேக்கு போகிறதுக்கு மறுபடியும் சைமல்டேனியஸாக 2த்தையும் 3 செகண்ட்ஸ்க்கு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ மெயின் டிஸ்பிளே வரும். இதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணும்னா ஏசி கரண்டோட ஃப்ரேஸ் லைனை கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட காயில் வழியாக கனெக்ட் பண்ணணும். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட காயில் இருக்கு இல்லையா, அது வழியாக கனெக்ட் பண்ணணும். இது எப்படி மெஷர் பண்ணுதுன்னா, இப்போ ப்ரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேஸ் ஒயர் விட்டுருக்கீங்க இல்லையா, அந்த ஃபேஸ் ஒயர் தான் உங்களுக்கு ப்ரைமரி வைண்டிங்காக இருக்கும். செகண்டரி வைண்டிங் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். அதனால தான் இதில் S1 S2ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ப்ரைமரி வைண்டிங்கில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ப்ரொபோஷ்னலாக செகண்டரி வைண்டிங்கில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த கரண்ட்டை டிஜிட்டல் அம்மீட்டரில் இருக்கிற சர்க்யூட் மெஷர் பண்ணி டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். இப்படி தான் இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள்.